ஆம், பலதரப்பட்ட மாணவர்களை, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை அதை நாடி தம் வரவேற்பை தெரிவிக்கின்றனர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை மூன்றும் ஓரிடத்திலா? ஆம், அவர்கள் தம் மீது நடைபோட்டு மாசுடன் மாணவர்கள் வரவேற்க ஆசிரியர்கள் அணிவகுக்க ஆசிரியர்களெல்லாம் ஆசிரியர்கள். பின்னாடி போகும். வரவேற்போம். With our clapping and with our song music.
வாக்கு எனக்கு அருள் வாக்கு, உம் வழி எனக்கு அருள் வழி. மனிதர் பார்க்கும்படி உங்கள் நற்செயல்களை அவர்கள் முன் காட்டிக்கொள்ளாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. தமிழகத்தின் சொத்தாக திகழ்பவர்கள் தகைசால் சான்றோர்கள் ஆகிய ஆசிரிய பெருமக்கள். தமிழகத்தை தங்க தட்டில் தாங்கி நிறுத்துபவர்களும் ஆசிரிய பெருமக்களே. அவ்வகையில் மாணவர்களின் கல்வி கனவுகளுக்கு கால்வாய் அமைத்து சொல் ஒளி கொண்டு அறிவு ஒளி செதுக்கி கல்வி பணியில் மகத்தான 33 ஆண்டுகளை கடந்து செம்மையாக பணியாற்றி வருபவர் பள்ளியின் வரலாற்று ஆசிரியரும் உதவி தலைமை ஆசிரியருமான திருமதி ஆர்.வி. ஜெயராணி ஆசிரியை அவர்கள். அவர்களின் பணி நிறைவு விழா பாராட்டு விழாவாக நடந்தேறுகிறது. விழா நிகழ்வுகள்: வரவேற்புரை, 4 பரதம், 5 வாழ்த்துரை, 6 நடனம் கேர்ள்ஸ், 7 வாழ்த்து பாடல் ஸ்டூடெண்ட்ஸ், 8 வாழ்த்துரை, 9 நடனம் பாய்ஸ், 10 வாழ்த்து பாடல் டீச்சர்ஸ், 11 வாழ்த்து மடல், 12 கௌரவிப்பும் பரிசளிப்பும், 13 நடனம் கேர்ள்ஸ், 14 வாழ்த்துரை, 15 ஆசியுரை, 16 ஏற்புரை, 17 நாட்டுப்பண். அலங்கரிக்கலாம். அடுக்கடுக்கான சாதனைகளை நாம் ஆற்றலாம். இவை எல்லாமே சேர்ந்து நம்ம வாழ்க்கையை அலங்கரித்தாலும் உண்மையான மகிழ்ச்சி எப்ப தெரியுமா? இறை நம்பிக்கையும் இறை அமைதியும் நம்மை நினைக்கும் போதுதான். ஆம், மனம் மகிழ்வோடு இறை நினைவுகளை ஏற்க இறை வணக்கம். இறைவன் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளை அழைத்து கொண்டே தான் இருப்பார். எப்போதும் செவிமடுக்க மறுத்தாலும் இப்போது இறைவனின் அழைப்பை நமக்கு பாடல் மூலமாக எடுத்துரைக்க வருகிறார்கள். செவி கொடுப்போம். அதை தொடர்ந்து பல நாடுகளும் அங்கீகரித்து செம்மொழியாக ஏற்று உயர்தனி செம்மொழியாக விளங்கும் தமிழை தூக்கி பிடித்து தாய்போல் வாழ்த்த தமிழ் தாயையும் தொடர்ந்து வாழ்த்தி தமிழ்தாய் வாழ்த்தையும் இசைத்து அதற்கு பின் இடம் அமர்வோம். உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை நான் பொறித்தேன், என் பணிக்காக யார் செல்வார், என் பணிக்காக யார் செல்வார். கண்மணியாய் நான் காப்பேன், பணி விடை பெற அன்று பணி விடை புரிந்திடவே, பணி விடை பெற அன்று பயிரில் வாழ்ந்திடவே, பணி விடை புரிந்திடவே, பணி விடை பெற அன்று பயிரில் வாழ்ந்திடவே. உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை பொறித்தேன், என் பணிக்காய் தேர்ந்தெடுத்தேன், கண்மணியாய் நான் காப்பேன். என் குரலை உன் காதில் ஒலித்தேனே, ஒன்றுமில்லா உள்ளத்தின் ஓரத்திலே
அழைத்தலை இசை உணர்வோடு இனிமையாக எடுத்தியம்பினார்கள். நன்றிகளும் பாராட்டுகளும் தமிழ்தாய் வாழ்த்து. சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே எம் பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் திருமதி ஜாய்சி மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயந்தி ஆசிரியர், ரோசாலி ஆசிரியர், தேவகி ஆசிரியர், திரு விஎல் டைனஸ் எல்லாருமே மேடைக்கு அருகில் வரவும். பொன்னாடை போர்த்து அழைக்கும் போது காலம் தாழ்த்த வேண்டாம். இயற்கையின் எழிலினில், மரங்களின் பசுமையில், மலர்களின் இனிமையில் கலந்திருக்கும் கடவுளை முதலிலே வணங்குகிறேன். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல், கலையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வார்த்தைகளை வாழ்த்தாக்கி இங்கு இருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். இன்றைய விழா நாயகி திருமதி ஆர்.வி. ஜெயராணி ஆசிரியை அவர்கள் கல்வி பணியை கருத்தாய் ஆற்றி கல்வி பணியில் மகத்தான 33 ஆண்டுகளை கடந்து செம்மையாக பணியாற்றி வருபவர். சதம் அடித்து சாதிக்க வல்ல மாணவனை மட்டுமல்ல, சாதாரண மாணவனையும் பயிற்சியும் முயற்சியும் செய்து சாதிக்க வைப்பவர். எப்பொழுதும் உழைப்பெழுதும் வெற்றியாளர், சவால்களின் மேல் வெற்றி கதை எழுதும் போராளி. எளிமை மட்டுமே இவரது அடையாளம்னு சொல்லலாம். ஆடம்பரத்தை அறவே விரும்பாதவர். இன்றைய ஆடம்பரம் கூட எங்களின் வேண்டுதலுக்கு இணங்கவே செய்யப்பட்டது. இவருடைய வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நித்தியத்தில் உருவானவை. அதனால் கேட்கின்ற மாணவனின் மனதில் விதையாக விழுந்து அவர்களுடைய வாழ்க்கையை விருட்சங்களாக்கும் சக்தி வாய்ந்தவை. இவர்களுடைய அணுகுமுறைன்னு பார்த்தா எப்பொழுதுமே ஒரு கனிவு கலந்த கண்டிப்பு இருக்கும். யாரும் தேவையில்லாதவற்றை இவர்கள் முன் பேச அஞ்சுவார்கள். அந்த அளவிற்கான சீர்மிகு சிந்தனைக்கு சொந்தக்காரர். வெறும் களிமண்ணாய் வரும் மாணவர்களை கூட வண்ணங்கள் சேர்த்து வார்த்தெடுத்து ஜொலிக்கும் சிற்பங்களாக வடிவமைத்து தரும் வெற்றியாளர். கல்வி ஏழைகளுக்கு விளக்கு என்றுணர்ந்து கல்வி பணியை களைப்பின்றி சோர்வின்றி ஆற்றி வருபவர். அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்திலுமே எடுத்துக்காட்டாக இருந்து வருபவர். அனைத்து வேலைகளிலும் பொறுப்பாக இருப்பார். மாணவர்களின் ஒழுக்கங்களை திருத்துவதே இவர்களுடைய முதல் பணி. ஒழுக்கங்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்துவதில் இவருக்கு இணை இவரே. இவ்வாறாக பல பண்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அடுத்ததாக வாழ்த்துரை, வாழ்த்து மடலில் சொல்ல பண்புகள் வேண்டுமே என்று கருதி மற்றும் காலம் கருதியும் அவர்களை வருக வருக என்று நிர்வாகத்தினர் சார்பாக, தாளாளர், தலைமை ஆசிரியர், அருட்சகோதரிகள் சார்பாக, ஆசிரிய பெருமக்கள் சார்பாக, மாணவ மாணவியரே உங்கள் சார்பாக, விருந்தினர்களாக வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கிறோம்.
I request our honorable correspondent, Reverend Sister Regina, to honor our special guest by wearing the shawl. சத்தமின்றி பேசி சகஜமாய் பழகுபவர், அன்பு கலந்த அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு ஏணியாக இருந்து உதவ ஓடோடி வருபவர். அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி ஜெயந்தி ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உழைப்பை மூலதனமாகவும் கொண்டு நித்தமும் கடமை உணர்வோடு உழைப்பதையே சித்தமாக்கி கொண்டு உழைத்து வருபவர்கள் நம்முடைய தலைமை ஆசிரியை அருட்சகோதரி அவர்கள். ஓய்வறியா உழைப்பை மட்டுமே மூலதனமாக்கி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காக ஒவ்வொரு மணித்துளியும் பயன்படுத்தி அக்கறையோடு உழைத்து வருபவர்கள். சாமானிய மக்களையும் சாதிக்க வைக்கலாம் என்று தன்னலமற்ற தன்னம்பிக்கையோடு கூடிய உழைப்பை கொடுத்து பயணித்து வருபவர்கள். அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி ரோசாலி ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பான வார்த்தைகள், ஆர்வமிக்க உரையாடல், எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, எல்லோரையும் பாராட்டும் குணம், பொறுமைக்கு இவரை விட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியாது. கோபம் என்பதை இவர் முகத்தில் இதுவரை யான் கண்டதில்லை, எவரும் கண்டிருக்க வாய்ப்பில்லை. இத்தனை நற்பண்புகளுக்கு சொந்தக்காரரான அருட்சகோதரி மாலா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி தேவகி ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருமிகு சேவிய சந்தோஷம் அவர்கள் அமைதியான முகம், ஆரவாரம் இல்லாத நடை, பகட்டில்லாத பேச்சு, நேர்மை தவறாத அணுகுமுறை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இவை மூன்றும் ஓரிடத்தில் இருக்குமா? இருக்குமே, இவரிடத்தில் இருக்கிறது. இந்த அளவுக்கு ஆசிரியர் அர்ப்பணிப்பு உணர்வோடு இத்தனை ஆண்டுகள் பணியாற்றி மாணவ மாணவியரின் ஒழுக்கத்தை கட்டுக்கோப்போடு காத்தார் என்றால் அவர்களுக்கு இவருடைய பங்களிப்பும் பரிந்துரையும் அதிகம் இருப்பதால் தான். ஒத்துழைப்பு அதிகமாக அவர்களுக்கு நல்கி அவர்கள் பணி சிறக்க இவர்களும் சிறந்த ஒத்துழைப்பை அளித்திருக்கிறார்கள். அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று திருமிகு விஎல் டைனேஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்போடு அழைக்கிறேன். பள்ளியின் முன்னாள் இளநிலை உதவியாளராக இந்நாள் சிறப்பு விருந்தினராக வந்து திருமதி ராணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள்
பள்ளியில் முக்கிய தூண் என்றுதான் சொல்லணும். தொண்டுள்ளம் கொண்டோரிடமும் முன்னாள் மாணவ மாணவியரிடமும் பெற்ற நிதி ஆதாரத்தை கொண்டும் மற்றும் புரவலர்களிடம் நிதி பெற்றும் அந்த நிதியை நதியாக பாய்ச்சி பள்ளியின் வளர்ச்சியை தளர்ச்சியின்றி ஊக்குவித்தவர்கள். அவர்களை என்னாலும் இப்பள்ளியும் ஆசிரியர்களும் மறக்க இயலாது. அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி ஷீலா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி இசபெல்லா ராணி ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெற்றோர்கள் என்னை பெற்றெடுத்தார்கள், ஆசிரியர்கள் நீங்கள் எனக்கு உரு கொடுத்து வளர்த்தெடுத்தீர்கள். உங்களால் உருவானேன், உங்களால் உயர்ந்து நிற்கிறேன் என்று உயர்வை உறக்கச் சொல்லி வியக்க வைத்து வருபவர் நம்முடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திருமிகு சந்தோஷ் அவர்கள். கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுத்து முடியும் முன்னரே ஓடோடி வந்து பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளிலும் பங்கெடுத்து வருபவர். அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமிகு அலெக்சாண்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வியர்வையையும் அயற்சியையும் புறந்தள்ளி தளர்ச்சியை அறிந்திராத வளர்ச்சி தேரின் சாரதிகளே, ஆசிரிய பெருமக்களே, ஆகாயத்தின் கீழ் உள்ள அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு வரும் மாணவ மாணவர்களை உருவாக்கி வார்த்தெடுத்து ஜொலிக்கும் சிற்பங்களாக மாற்றி வருகிறீர்கள். இரு பள்ளி ஆசிரிய பெருமக்களையும் இருபால் ஆசிரிய பெருமக்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். முன்னாள் மாணவ மாணவியர் நாங்களும் நண்பர்களும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இப்பள்ளியிலே, எங்கள் சிந்தையில் ஆயிரம் சிந்தனை தோன்றி வளர்ந்ததும் இப்பள்ளியிலே, ஆய கலைகள் 64 கற்றுத் தேர்ந்தது இப்பள்ளியிலே என்று பள்ளியின் நினைவுகளை சுமந்து உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்க ஓடோடி வந்திருக்கிறார்கள். அவர்களை விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் என 4 சிற்பிகள் வடித்தெடுத்த சிற்பங்களே, மாணவ மாணவியரே, கிறுக்கல்களை வைத்து கூட ஆசிரியர்கள் காவியம் படைக்க கரம் கொடுத்து உதவுவார்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு எங்களை நம்பி வந்திருக்கும் மாணவ கண்மணிகளே, இன்றைய விழாவிற்கு நடனம் மற்றும் பாடல் ஆகியவற்றை ஏற்பாடு செய்து அன்பளிப்பு கொடுக்க ஓடோடி வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் வருக 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 என வரவேற்கிறேன். சவுண்ட் சிஸ்டம் மற்றும் போட்டோகிராஃபர்ஸ் ஆகியவர்கள் நேரத்திற்கு வருகை தந்து விழா சிறக்க உதவி இருக்கிறார்கள். அவர்களையும் விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி. உதவியாளர் பள்ளியின் வளர்ச்சிக்கு பல வழிகளில் உதவி செய்தவர். அவர்கள் நம்முடைய விழா நாயகி திருமதி RV ஜெயராணி ஆசிரியை அவர்களை கௌரவிக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம் எதுப்பா? தமிழ்நாட்டுக்கு பாரம்பரிய நடனம் எது? எது? ஓகே.
கேக்குது இல்லையா? சலங்கை ஒளி சினுங்கள் மேடையை அலங்கரிக்க போகுது. ஆமாம், ஆர்ப்பரிக்கும் உடனே வண்ண வண்ண உடையணித்து நடனமாட வருகிறார்கள் பரத மங்கையர். பரதம் ஆர்வி ஜெயராணி ஆசிரியர் அவர்களுடைய மகள் பெனிட்டோ அவர்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். நீரானவா நிலமானவா விண்ணானவா காற்றானவா இறைவா ஒளியானவா நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா நதியில் நீராய்
சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினேன் சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினேன் சபையில் இனிதாக தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன் சபையில் இனிதாக இது தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன் கரபப்ப சதனி கரபப்ப இதவா முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் புறவானவன் ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா என்னே அழகு என்னே அருமை 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 ராகம் தாளம் பாவம் எல்லாம் சேர்ந்து அருமையான நடனம் பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்கள் திருமதி இசபெல்லா திருமதி திவ்யா ஆகியோருக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் நடனமாடிய மாணவ மாணவியருக்கு வாழ்த்துக்கள் வெல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வெல்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்டன் சூரியனும் நிலவும் ஒரே நாளில் வந்தா என்ன பாது சூரியன் ஒரு காலையில வரும் நைட்டு நிலவு வரும் ரெண்டு சேர்ந்து என்ன சூரியனும் நிலவும் ஒரு பொழுதில் வந்தால் அது ஒரு நாள் எழுத்தும் எண்ணமும் ஒன்றாய் சேர்ந்தால் அழகான இலக்கியம் அண்ணாவின் சொல்லாற்றலோடு அறிவார்ந்த சிந்தனைகளோடு வார்த்தைகளை வார்த்தெடுத்து வாழ்த்துரை வழங்க நம்முடைய தலைமை ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர்கள் பேசினாலே வாழ்த்துரை மாதிரி தான் இருக்கும். என்னாலுமே எல்லாரையும் வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். இந்நாளில் நன்னாளில் வாழ்த்துரை வழங்க நம்முடைய தலைமை ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திருமிகு சந்தோஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இயற்பியல் ஆசிரியை திருமதி ஜெயந்தி ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவனை முதலில் வணங்குகின்றேன். எனது வாழ்த்துரைக்கு முன் நான் இறைவனை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்தேன். இது நம் குடும்ப விழா என்ற உணர்வோடு வெளியில் வந்து பார்த்தால் மலை சாரல் சொட்டுவது போல எனக்கு ஒரு உணர்வு. கதவை திறந்து பார்த்தேன். அங்கே நமது 7ஆம் 8ஆம் வகுப்பிற்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை மரங்களின் அந்த ஒலி ஓசை மலைச்சாரல் போல் என்னை எழுப்பிவிட்டன. மேலே பார்த்தேன், இலை அசைந்தது. கீழே குனிந்து பார்த்தேன், ஒரு துளி மழை இல்லை. அப்பாடா என்று மீண்டும் போய் கதவை தாளிட்டேன்.
இன்றைய நாள் பொங்கலுக்கு நாம் மகிழ்வாக நன்றி செலுத்துகின்றோம் என்றால் இறைவனுக்கு அடுத்ததாக நாம் யாருக்கு நன்றி செலுத்துவோம்? மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு வினா. யாருக்கு? டீச்சருக்கா? பொங்கலுக்கு, பொங்கல் நாளன்று இறைவனுக்கு நன்றியின் விழாவாக நாம் நன்றி செலுத்துகிறோம் அல்லவா? அன்று இறைவனுக்கு அடுத்ததாக நாம் நன்றி செலுத்துவோம் என்றால் யாருக்கு? இறைவன் கடவுள் எல்லாம் ஒண்ணு. எந்த பகவானுக்கு? சூரிய பகவானுக்கு. பகவானே, இன்று ஒரு நாள் மட்டும் எனது விழா சிறப்பாக நடைபெற உன் கதிர்களை காட்டிவிடு என்று பிரார்த்தித்து படுத்தேன். அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு போன வாரம் முழுசு சகதி தண்ணி. இந்த விழா இந்த இடத்தில் தான் நடைபெற வேண்டும் என்று நினைத்தேன். நன்றி கூறுகின்றேன். இந்த இடத்தில் நடைபெறுகிறதே, அதுதான் அந்த விழா நாயகிக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசும் பணி நிறைவு பாராட்டும் கூட. இது ஒரு திரு குடும்பம். இது ஜூபிலி ஆண்டு 25/1/2025 இன்று இவர்களின் பணி நிறைவு விழா என்பது முழுமை கொடுக்கும் சிறப்பு ஆண்டு. இது ஜெபிக்கும் குடும்பம் என்பதால் இந்த நாள் இறைவன் கொடுத்த அருள் வரம். திரு குடும்பத்தை போல் இவர்கள் இணைந்தே பயணித்தவர்கள். பணி வாழ்விலும் நிர்வாகத்துடனும் ஆசிரியர்களுடனும் இணைந்தே பயணித்தவர்கள். இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது என்னும் இறைவார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். இன்றைய விழா சிறப்பில் பணிவாழ்வின் தொடக்க வரலாற்றை விவரிப்பதா, இடைக்கால வரலாற்றை விவரிப்பதா, நடப்பு ஆண்டு வரலாற்றை விவரிப்பதா என்ற வினா எழுகின்றது. ஆசிரியர் என்பவர் ஆக்க பிறந்தவர், உருவாக்கத்திற்காக பணிவாழ்வில் உள்ளே நுழைந்தவர். தொடக்க காலமும் பணிச்செழுமையை கேள்விப்பட்டேன். அத்தலைமுறையோடு இணைந்து தலை வணங்குகின்றேன். நீங்கள் செக்ககுடி பள்ளி ஆசிரியரா அல்லது இந்திய இராணுவமா? நீங்கள் செக்ககுடி பள்ளி ஆசிரியரா அல்லது இந்திய இராணுவமா என்ற வினா எழுகிறது. பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று கூறுவார்கள். உன் தனிப்படை பார்த்து பாம்பே நடுங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். உமது அதிரடி ஆக்கப்பூர்வமான இலக்கு நோக்கிய செயல்பாடும் நீர் பயணித்து வந்த உனது புல்லட்டு வேகமும் உள்ளே இருப்போருக்கும் வெளியே வாழ்வோருக்கும் ஒரு இன்பச் செய்தியை கொடுத்ததாக உமது தொடக்க கால வரலாறு கூறுகின்றது. சராசரிகளையும் சக்கரவர்த்திகளாக மாற்றிய உமது உருவாக்கம், சராசரிகளையும் சக்கரவர்த்திகளாக்கும் உமது உருவாக்கம் கண்டு நன்றி உணர்வோடும் நெஞ்ச நிறைவோடும் உமது அர்ப்பணிப்பு பணிக்கு உம்மோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பாருங்க, உங்களுக்கு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே நடந்தவை பற்றி ஒரு கட்டுரை. என்னை பார்க்கவும். நான் வந்த 6 ஆண்டுகள் காலத்தில் செக்கக்குடி கண்மாய் இந்த அளவு நிறைந்ததை நான் பார்த்தது இல்லை. பல ஊர்களில் தண்ணீரும் வந்து நிறைந்து இருப்பதாக செவி வழி செய்தி. இது வலுவிழந்த பயிர்களை வாழ வைக்க வந்தது மட்டுமல்ல, ஊர் விட்டு ஊர் வந்து உங்கள் பணிவாழ்வையும் வாழ்த்த வந்த தண்ணீர். ஊர் விட்டு ஊர் வந்து உங்கள் பணிவாழ்வையும் வாழ்த்த வந்த தண்ணீராகவே நான் கருதுகிறேன். இந்நீர் வலுவிழந்த நெற்பயிருக்கு வலுவூட்டுவது போல் நீங்கள் வலிமையற்ற மாணவர்களை வாழ வைக்க, வளர வைக்க
உயிர் துடிப்பாக ஓடி ஓடி உழைத்து வரலாற்றோடு வாழ்க்கை பாடத்தையும் இணைத்து உம் பணியை தாண்டி கற்பித்த உங்களை ஊர் விட்டு ஊர் வந்து இந்த செக்ககுடி தண்ணீரோடு கலந்து நின்று நிறைந்த கண்மாயாக கடவுளாக வந்து வாழ்த்தும் இத்தண்ணீரோடு இணைத்து நானும் வாழ்த்துகிறேன். பொன்னலிக்கோட்டை பேரரசியே, நீர் இன்று ராஜாக்களை மட்டும் அலங்கரிக்கவில்லை, நீயும் ராணி ராஜாவாகவே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்கள் செழுமையின் பணிகட்டு எமது நிர்வாகம் எடுக்கும் விழா சிறப்பு. தண்ணீரும் உங்களை கண்டு வாழ்த்துகிறது என்றால், இயற்கையும் குடை பிடித்திருக்கிறது என்றால், இதுதான் உங்கள் பணி சிறப்புக்கு இறைவன் தந்த சிறப்பு. உங்களுக்கெல்லாம் நான் உன்னை பேச போறேன். கார்லஸ் மேக்கு 2 நிமிடங்கள் தான், ஆனால் நான் பேசி முடித்த நேரம் 10 நிமிடம் என்று என்னை அறிவுறுத்தி செல்கிறார்கள். என்று இருப்பது எல்லாம் வெறும் நடனங்கள் மட்டுமே. வாழ்த்த வேண்டாமா விழா நாயகியை? அவங்க அம்மா ஹெச்எம், அவங்க கூட பிறந்த தங்கச்சி பெத்தாலஜியில் ஹெச்எம். அவங்க சிஓ மாதிரியே இருப்பாங்க, பார்த்தா நடுங்கிடுவாங்க டீச்சர்ஸ். அது எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரியும். பல முறை இங்கேயே சொல்லியிருக்கேன். தங்கச்சிக்கு இளைச்சவளா அக்கா, அக்கா 6 அடி மக 10 அடி, ஏதோ ஒரு பழமொழி இருக்கேன். அது மாதிரி தான் அக்கா. சந்தோஷாருக்கு தெரியும். நீங்கள் சொல்லவே வேண்டாம் சிஸ்டர், நான் முன்னாள் மாணவனாக அதை அனுபவித்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த ஆசிரிய பரம்பரையிலிருந்து வந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, இன்று பணி ஏற்பா பணி நிறைவா என்று பார்க்கும் அளவுக்கு ஒரு இளம் நங்கையாகவே காட்சியளிக்கின்றார்கள். இன்னைக்கு டீச்சருக்கு ரிட்டையர்மெண்டா, டீச்சர் வேலையில சேர்றாங்களா? அப்படிதானே இருக்காங்க. சரி, அவங்ககிட்ட ஒரு சின்ன குட்டி இருக்கு. அந்த குட்டி இன்னைக்கு வரல, கெட்டி. அந்த குட்டி ஒரு ஸ்டேஜில் மேரேஜ், நாங்கள் சிஸ்டர்ஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வர்றோம். அந்த குட்டி இங்கே நிற்கிது, அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் அந்த ஃபங்க்ஷனில் வந்து இதுக்குள்ள மட்டுமே தான் கலந்துக்க முடிச்சு, மாஸ்க் வர முடியல. எங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங். போயிட்டு வந்துட்டு ஸ்டேஜில் ஏறிட்டு இறங்குறேன். அந்த குட்டி அவங்க அம்மாட்ட சொன்ன வார்த்தை, உங்களை போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் பார்த்துக்கிட்டே ஏறுறேன். என்னால் கிஃப்டை கொடுக்க முடியல. உங்களை போங்கன்னு சொன்னேன் அப்படியே. அடுத்து என்ன என்ன ஏறுது, தலை நிமிருது. அவங்க அம்மாவை பார்த்து டீச்சர்கிட்ட வந்து அப்படியே சொன்னேன், டீச்சர், பள்ளி செல்லா குழந்தைக்கே இவ்வளவு கட்டளை இடத்தென்று தெரிந்தால் தலைமை ஆசிரியரின் மகனுக்கு சொல்லவா வேண்டும்? அதைத்தான் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு எனக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு. ஆற்றுப்படுத்துதல். இந்த தடுமாறுற லவ் பண்ணுற பையனையும் லவ் பண்ணுற பொண்ணையும் ஆற்றுப்படுத்தும் விதமே ஒரு தனி பாங்கு. என்ன உண்மையதை அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, வரவழைச்சிருவாங்க. அந்த குழந்தைங்க எந்த முடிவும் எடுக்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு உதவியாக, உதவி தலைமை ஆசிரியராக கல்வி பணியை மட்டும் செய்யவில்லை. மாணவர்கள் தவித்து நின்ற நேரங்களில் அவர்கள் காட்டிய கண்டிப்பும் கரிசனையும் பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது, பல நல்ல வாழ்விற்கு வழிகாட்டி இருக்கிறது. ஒழுக்கத்தில் வளர்த்துருக்காங்க, பண்புல வளர்த்துருக்காங்க. எக்ஸாம் நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. ருக்கு டீச்சர் எங்கே இருக்காங்க? ருக்கு டீச்சர் வந்து எஸ்போவா டீச்சர் வந்து உங்களுக்கு கேட்டேன். டீச்சர் வந்து எஸ்போ, டீச்சர் வந்து ஏஇ. இங்கே எப்படி சீஃப் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வருவாங்க, சீஃப் வந்து எல்லாரையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பேப்பர் திருத்துறவங்களெல்லாம் டீச்சர் பார்த்துக்கணும். இந்த டீச்சர் ஏன்டா நம்ம டீச்சர் வந்தாங்க, இங்கேயாவது நமக்கு வேறு டீச்சர் வரக்கூடாதா அப்படின்னு புலம்புச்சான். ஏன்னா பேப்பர்லாம் திருத்தி டீச்சர்கிட்ட போகணும். டீச்சர் ஒன்று விடாமல் பார்த்துட்டு போ, மறுபடியும் திருத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களே.
அதான உண்மை, சரியா இருக்கு? அப்படி ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர். அதை இந்த நிர்வாகமும் பள்ளியும் அடுத்த ஆண்டு இலக்க காத்திருக்கின்றது. 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, பப்ளிக் எக்ஸாம் அப்ப ஒரு குழந்தைய கூட 9:30 சேர்த்து இன்டர்வல் விடலை. எந்த குழந்தைக்கு எந்த நேரம் இடைவேளை தேவையோ அந்த நேரம் மட்டுமே அனுப்பினார்கள். அடுத்த வருடம் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு இது பெரிய இழப்பு மட்டுமல்ல, சபைக்கும் நிர்வாகத்துக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்களுக்கும் இது பேரிழப்பு. அடுத்த வரலாற்று ஆசிரியர் வரும்பொழுதுதான் தெரியும் இந்த வரலாற்று ஆசிரியரின் உண்மையான உழைப்பு. டீச்சர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவர்கள் சதம் அடிக்க வைத்தவர்கள் மட்டுமல்ல, சக்கரவர்த்திகளாக சாதாரண மாணவர்களை சக்கரவர்த்திகளாக உருவாக்கிய பெருமைக்கு டைனர் சார் எழும்பி நின்று இந்த டீச்சருக்கு கண்டிப்பா தேங்க்யூ கிளாப் கொடுத்தே ஆகணும். இந்த மண்ணும் இந்த மரமும் வாழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த நன்றிக்கு கண்டிப்பாக நீங்கள் உரித்தானவர்கள். கிளாஸ் ரூம்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்லையும் ராணி நான் சொல்றது சரியா? சிரிப்பு தாங்க முடியல ஆமான்ட்டு, சரியா? ஏன்னா ஃப்ரீயா இருக்கலாம்டா டீச்சர்ஸும். ஏன்னா இருந்தாலும் ஒரு பெரிய டீச்சர் இல்லையா, அவர்களுக்குரிய மதிப்பு அங்கே இருந்தது. இது ஐயோ அவங்க வரலைன்னா சந்தோஷம் அப்படின்றது இல்லை, ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர்கள் இருந்தால் எப்படியும் வாழலாம் என்பது அங்கே நடக்க முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற, கட்டுக்குள் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தை அன்றைய ஒரு நாள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சூழலுக்கு சொந்தக்காரர்கள். கடைசியா இந்த தாரணி மாவட்ட அளவில் பாட்டு போட்டியில் கர்நாடக சங்கீதத்திலையும் சரி மெல்லிசையிலையும் சரி அவ மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றதற்கு உள்ளே நுழைத்தவர்கள் டீச்சர் தான். அதெல்லாம் கைத்தட்டு. தாரணி எங்க அவன் பாட்டு பாடி மாவட்ட அளவில் போனதுக்கப்புறம் என்னை விட அதிகமாக நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போனீங்க டீச்சர். அவங்க அம்மா அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. எங்கள் தாரணி, அவள் தான் தாரணி. அவர் நாளைக்கு 45 லட்சம் அல்ல 1 கோடியில் ஒரு நாளைக்கு வீடு வாங்கும் போது அந்த கிரகப்பிரவேசத்துக்கு உங்களைத்தான் அழைப்பார். அதற்கும் சேர்த்து உங்களை கைதட்ட உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். சிறப்பான ஒரு மாணவியை உள்ளே கொண்டு வந்தார்கள். கைத்தட்டா ஜோரா. உமா ஞாபகம் இருக்கா? உமா யாருக்கெல்லாம் உமா ஞாபகம் இருக்கு? அது இருந்திருந்தா இன்னைக்கு பர்வீன் சுல்தான். அது இல்லை. பேச்சு பிடிச்சிச்சுன்னா அப்படியே செம்மையா பேசும், பாயிண்டா பேசும். அது இல்லை. இன்று பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு பகுதி நேரமாக பர்வீன் சுல்தான் அவர்கள் ஒரு 5 நிமிட பேச்சுக்கு லட்சமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய ஒரு மந்திர சொல்லை உங்களிடம் அடிக்கடி சொல்றேன், யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு. யார் சொல்வா? பர்வீன் சுல்தான் அவர்கள் சொன்ன சொல்லை உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன். டீச்சர், உமா இருந்திருந்தானா பகுதி நேர பேராசிரியர் இல்லை, இந்த பேச்சிலேயே அவளை விஞ்ச வைத்திருப்பேன். இல்லை என்பதையும் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். பர்வீன் சுல்தானா அடிக்கடி கூறும் ஒரு மந்திர சொல்லை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். ஆசிரியர்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம், வெல்லுங்கள் பரிசை. யாரு யார் வர போறா? ஹர்ஷினியை போயிட்டு தள்ளாதீங்க. ஹர்ஷினியே வரமாட்டீங்கிறா, நீங்க ஏன் தள்ளுறீங்க? நானே சொல்லிடட்டுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவளை ஜெயிச்சு காட்டுறதா பிடிக்கும். நான் 58 மார்க் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் மார்க் என்னோடு படிச்ச சத்தியபாமா எங்க இருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது. சராசரி மாணவியாக இருக்கும் நான் இன்று ஒரு சக்கரவர்த்தியாக யூடியூப்பில் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். சத்தியபாமாவுக்கு தெரியும் நான் எங்கே இருக்கிறேன் என்று. சத்தியபாமாவை யாருக்கும் தெரியாத சொல்லுவனா? இது எதற்காக சொல்லுவேன்? சராசரி மாணவர்களே, நாளைக்கு 10 வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டு போது
உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ரேங்க் உங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு வருவார். நீங்கள் சிறந்த தொழிலதிபராகலாம். இப்படி ஊட்டி வளர்ப்பவர்கள் தான் யார்? நமது ஆசிரியை ஆர்வி ஜெயராணி அவர்கள். பிரியதர்ஷினி இன்னைக்கு ஹோலி கிராஸில் படிக்கிறான். அவன் மாவட்ட ஆட்சியராக வருவான். ஹோலி கிராஸில் நான் தான் அவளுக்கு இடவேல் தந்தேன். அவர் கலெக்டர் ஆகணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணால் வரலாற்று ஆசிரியர் டீச்சரும் ட்ரை பண்ணாங்க. அந்த பிள்ளைக்காக நிறைய இடங்களில் ஃபைனலாக ஹோலி கிராஸில் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்கோம். நாளைக்கு மாவட்ட ஆட்சியராக உங்கள் வீட்டை திறக்க வருவார். அது எப்படிப்பட்ட வீடு என்று சொல்லிவிட்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த உங்களுக்கு விடைபெற காத்திருக்கிறேன். ஓரிரு நிமிடங்கள். நாமக்கல் பக்கத்தில் குருபாளையம் அப்படின்னு ஒரு ஊர், குரு நிவாஸ் அப்படின்ற ஒரு வீடை திறக்கிறாங்க. அந்த வீடு எப்படி திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வாத்தியாருக்கு வயசு 83. 300 மாணவர்கள் அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் 300 மாணவர்கள் சேர்ந்து 10 லட்சத்துக்கு மேலே காசு கலெக்ட் பண்ணி அந்த வீட்டை திறந்து விட்டுருக்காங்க. இது எதுக்காக அவங்க செஞ்சாங்கன்னு பேட்டிக்கான வந்தபோது, எப்படி இந்த மாணவர்கள் உங்களுக்கு இப்படி செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், இவர்கள் படிக்கும்போது நான் இவர்களை எனது மாணவ செல்வங்களாக பார்க்கவில்லை, பிள்ளையாக பார்த்தேன். அவர்கள் என்னை பெற்றோராக, எனது அப்பாவாக பார்த்திருக்கிறார்கள். இதுக்கு நிறைய இருக்கு விளக்கம். சொன்னா ஜாய்ஸ் டீச்சர் குச்சியை கூட எடுத்துருவாங்க, கடுப்பாயிடுவாங்க. சிஸ்டர் எல்லாரும் பேசும்போது 2 நிமிடம் அதற்கு மேல் போனால் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். நீங்கள் மட்டும் இவ்வளவு நேரத்தை திருடி கொண்டு விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எனக்கு பின் வருபவர்கள் எல்லாமே 2 நிமிடத்தில் சுருக்கமாக முடிக்க இன்று எதுவுமே இல்லை, வெறும் நடனம். வாழ்த்தியே ஆக வேண்டும் என்பது நியதியில் நான் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றேன். மாணவர்களே, டீச்சர் 300 மாணவர்கள் சேர்ந்து 10 லட்சத்துக்கு மேல் ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கார்கள் என்றால், அவர் வெயிலிலும் மழையிலும் ஒரு நல்லா இல்லாத வீட்டு, நல்லா வீட்டில் தான், நல்லா இருக்கிற வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் நாம் ஆசிரியருக்கு கொடுக்கும் மரியாதை, மதிப்பு, தரம் என்று ஒரு நிலை இருக்கின்றது என்றால் அடிச்சிக்கவே முடியாது. டீச்சரிடம் உள்ள தரத்தை பட்டியலிட்டாலே பல நிலைகள் உள்ளன. எனவே நீங்கள் அவர்களுக்கு ஒரு வீடு கட்டி தர வேண்டாம். உங்கள் இதயத்தில் அவர்களை குடி வைத்திருக்கும் வீடாக பாவித்திருக்கிறீர்களே, அதுவே போதும். தெய்வம் குடிகொள்ளும் கோவிலாக, தெய்வம் குடிகொள்ளும் இல்லமாக நமது மனதை பக்குவப்படுத்தி இந்த மண்ணையும் இந்த நிர்வாகத்தையும் நேசித்து செல்கின்றார்கள். எனவே நாம் அனைவரும் எழுந்து நின்று மீண்டுமாக நமது நன்றியை கைதட்டலாக, அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில், இந்த கைத்தட்டல் ஓசை வெளிநாட்டிற்கும் கேட்க வேண்டும் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, வாழ்த்துக்கு இறைவன் கொடுத்த அருள் வரமாக கருதி, நீங்கள் பணியேற்கும் பொழுது நான் தான் உங்களை நிறைவு செய்ய வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். நான் இருப்பேன் என்று கடந்த ஆண்டு எனக்கே 99% தெரியாது. 1% உங்களோடு இணைந்து பணி நிறைவு பெற இறைவன் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.